அதான் அந்த மரபு வழியான அந்த பழங்கால அந்த வானிலை வார்த்தைகள் மற்றும் அந்த அளவுகள் ஆகியவற்றை தவிர்த்து சற்று இப்போது வானிலை முன்னேற்றம் மற்றும் மக்களுக்கு அதுல உள்ள ஒரு ஆர்வம் வேற. இப்போ ஒரு வானிலை அறிவிப்பு தெரிஞ்சது சொன்னாங்கன்னா கரெக்டா அது மாதிரி மழை பெய்யலையே, இல்லடா அது மாதிரி மழை அதிகமா பெஞ்சுட்டு அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் காலப்போக்கில் மக்களிடையே இந்த வானிலை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தொடர்ந்து அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு விதமான நம்ம நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் கட்டிடங்கள், அந்த இயற்கை விளைபொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இவற்றின் அடிப்படையில் வானிலையிலும் அது ஒரு பேரிடரை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அவ்வாறு அந்த நீங்க கூறியது போய் அந்த எல்னினோ அந்த இது போன்ற மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு, மாசுபடுதல் ஆகியவை ஒரு காரணமா இருக்குமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக சுற்றுச்சூழல் மாறுபாடு காரணமாகத்தான் இப்படி குறைந்த நேரத்துல அதிக மழை பொழிவு பொழிகிறது. அதாவது கணிக்க முடியாத வானிலை வேற. அதாவது ஒரு 15 நாள் 25 நாட்களுக்கு முன்பெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அது நாட்கள் நெருங்கி இருந்த பொழுது வரைக்கும் கூட அது சாதாரண நிகழ்வாக இருந்து திடீரென்று அதிக மழை பொழிவை கொட்டுவது, திடீரென்று காற்று அது எடுக்கும் இடம், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்குதுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்தமான் கடற்பகுதியில இருந்து எடுக்கிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது லட்சத்தீவு பகுதியிலிருந்து எடுக்கிறது. அதே போல வளிமண்டல மேலடுக்குலையும் இந்த காற்றோட போக்கு, அதாவது வேகமாக செல்லாததற்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இது அரபிக்கடல் நோக்கி வேகமாக சென்றிருந்தால் இந்த அளவு 2 நாள் 48 மணி நேரம் நீடித்து நின்று மழை பொழிவை கொடுக்காது. இது சாதாரண ஒரு தூரம் தான், இது ரொம்ப தூரம் கூட கிடையாது. சுமார் ஒரு 250 கிலோமீட்டர் தூரம், 250 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு காற்று சுழற்சி என்பது வேகமாக கடந்து விட வேண்டும். ஆனால் 47 மணி நேரம் இருக்கிறது. அதே போல சென்னை அருகே இருந்தது கூட 2 நாள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் நெல்லூர் போன பிறகு கூட மழை பொழிந்தது. பொதுவாக ஒரு நிகழ்வு வடக்கே போய்விட்டால் தெற்கே மழை பெய்யாது. அது நெல்லூர் போன வரைக்கும் மழை பெய்வதற்கான காரணம் காற்று குவிதல் எங்கே இருக்கிறது என்பதை கணிக்க தவற. நம்ம காற்று குவிதல் எந்த இடத்துல ஏற்படுத்த போகிறது, நெல்லூர் போன வரைக்கும் இது மழை பொழிவை கொடுத்ததற்கு காரணம் தெற்கிலிருந்து வெப்ப நீராவி வருகிறது. அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு நிகழ்வு இருந்தது, சுற்றி கொண்டு வருகிறது அரபிக்கடல இருந்து காற்று. அரபிக்கடல் சுற்றி கொண்டு இமயமலை காற்று வந்ததெல்லாம் இதெல்லாம் ஒரு விசித்திரம் இந்த ஆண்டு. அதாவது நேரடியாக இமயமலையிலிருந்து ஆந்திர பகுதி நெல்லூர் என்பது மிக ஷார்ட்கட். ஆனால் ஏற்கனவே ஒரு நிகழ்வுக்கு காற்று சென்று கொண்டிருந்தது லட்சத்தீவு பகுதிக்கு. லட்சத்தீவு பகுதிக்கு போன காற்று அப்படியே குமரி முனையை சுற்றி கொண்டே தொடர் பயணம் சுற்றி கொண்டே வந்து கொண்டிருந்தது. தெற்கு புறமாக இது குளிர்விக்கும் காற்று சந்திப்பை ஏற்படுத்தியது. ஆகவே கடல்ல மாறுபாடு ஏற்பட்டிருப்பது நிச்சயமாக அறிய முடிகிறது. வளிமண்டலத்திலும் மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. வளிமண்டலம் இது வேகமாக செல்ல முடியாததற்கு காரணம் இது 5800 மீட்டர் உயரம் கொண்ட இந்த காற்று சுழற்சி. 3000 மீட்டர் உயரத்திலிருந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மட்டத்திலும் ஒரு எதிர்காற்று, அதாவது வடகிழக்கு பருவ காலம், இது வடகிழக்கிலிருந்து காற்று வருகிறது, இந்த புயலுக்கு வருகிறது, தெற்கிலிருந்து காற்று வருகிறது. ஆனால் இந்த மேலடுக்கிலே 3500 மீட்டர் மேலே தென்மேற்கிலிருந்து ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து ஒரு காற்று பயணிக்கிறது. அது எங்க வருதுன்னா கர்நாடக கரையோரமாக ஆந்திர நிலப்பகுதி வழியாக அப்படியே வங்கக்கடலை இறங்கி அது சீன பகுதிகளில் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக போய் அது ஜப்பான் போய் அலாஸ்கா வரைக்கும் போகிறது. அலாஸ்காவில் அதோட வேகம் 250 கிலோமீட்டர் வேகம். அங்க போகும்போது நம்ம இடத்துல அந்த காற்றோட வேகம் 5.5 கிலோமீட்டர், சாரி 45 கிலோமீட்டர் நம்ம இந்த வளிமண்டலத்துல. ஆகவே இந்த மாதிரியான வளிமண்டலத்திலும் காற்றோட போக்கு எதிர் திசையில் இருக்கிறது. நிகழ்வுகள்ல முதல்ல ரமணன் சார் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும்பொழுது இந்த கணினியே கிடையாது. வங்கக்கடல்ல புயல் உருவானால் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும். இது IAS எக்ஸாம்ல ஒரு கேள்வி, வங்கக்கடல்ல அந்தமான் பகுதியில் ஒரு புயல் உருவானால் எங்கே போகும், வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என்பது ஒரு வினாவுக்கு விடை. அந்த விடையை மாற்றும் அளவிற்கு பல்வேறு திசையில நகர்வதும் பல்வேறு வழித்தடங்கள்ல பயணிப்பதும் கஜா புயல் ஒரு மியான்மரில் இருந்து திரும்பி இங்கே வந்தது. வேதாரண்யத்திற்கு உருவான இடம் மியான்மர், வந்த இடம் அது எங்கிருந்து வருகிறது, வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக பயணிக்கிறது. வந்தது அதாவது கோடியக்கடல் கடந்து கொடைக்கானல் போய் அது அரபிக்கடல் போய் அது அப்படியே சோமாலியா வரைக்கும் பயணித்தது. ஆகவே இது எல்லாமே நிரந்தரமான ஒரு வினாவையே மாற்றும் அளவிற்கு இயற்கை மாறி இருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே ஐப்பசியில முதல்ல எல்லாம் மழை பெய்யும், ஐப்பசி அடைமழை என்பார்கள். இப்போது ஐப்பசியில மழை பொழிவதே இல்லை. பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதே நவம்பர் மாதம் முதல் வாரத்துலதான் பருவமழையே தொடங்குது. இந்த ஆண்டு 29ஆம் தேதி தொடங்கியது 29 தான் தொடங்கியது. அதுக்கு முன்பு தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டாலும் சரியாக 29 தான் தொடங்கியது. அதிலிருந்து தான் பருவமழை தொடங்கியது. முதல் நிகழ்வு தொடங்கியதே 4ஆம் தேதி நவம்பர் 4 தான்.
ஆனால் அப்பொழுதும் சரியாக மழை இல்லை. மழை எல்லாமே தள்ளி போகிறது. இந்த ஆண்டு கூட பருவமழை ஜனவரியிலும் தொடர போகிறது. ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்க போகிறது. அதுவும் சாதாரண பருவமழை அல்ல. இதே போல கணிக்க முடியாத திடீர் நிகழ்வுகள், நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இன்னும் இருக்கிறது ஜனவரியில. மீண்டும் ஒரு பெருமழை சென்னை போன்ற நகரங்கள்ல பெய்யுமா சார்? வாய்ப்பு இருக்குதா? சொல்றாங்க அடிக்கடி மழை பெய்யணும், அதான் கேக்குறேன். அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே நம்ம அறிவிக்கப்பட்ட அந்த வளிமண்டல மேலடுக்கில் இருக்கக்கூடிய அந்த எதிர் நிகழ்வு என்பது இன்னும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதனாலதான் அந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது லட்சத்தீவு அருகே போனதோட நசுக்கப்பட்டு செயலிழந்து விட்டது. இப்பொழுது செயலிழந்து ஒரு மெலிந்து சுழற்சியா சுழன்று கொண்டிருக்கிறது. மெலிந்து சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த காற்று மேலடுக்கில் உள்ள 5000 மீட்டர் உயரத்தில் இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. அது வரக்கூடிய நிகழ்வை தடுக்கிறது. இந்த தடுப்பு நிகழ்வு என்பது தொடர்ந்து இதே இடத்தில் தான் வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே இடத்துல அரபிக்கடல்ல கேரளா கடலோரத்திலிருந்து கர்நாடக கடலோரம் வரைக்கும் நீடிக்கும். இது உள் நுழையும் இடம் லட்சத்தீவு, மாலத்தீவு, வெளியேறும் இடம் நெல்லூர், அப்படி வச்சுங்க. ஆகவே வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல இறுதியில ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது. ஜனவரி மாதம் 3, 4, 5 தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது. இப்படி வாரம் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு மழை தரும் அமைப்பாகத்தான் இருக்கும். நிச்சயமாக இருக்கும், மழை தரும் அமைப்பாக இருக்கும்.